எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் சேனல் லைஃப்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாமளும் நிறைய பக்கம் பார்த்துருப்போம். ஆடு மாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கவரை சாப்பிட்டுட்டு இறந்து போயிருக்கு. இது நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் கவரை வந்து மேய்ச்சல் நிலங்களில் போடாதீங்க, ஏன்னா ஆடு மாடுகள்லாம் சாப்பிட்ருது. அதனால் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு நாம் நிறைய பக்கம் சொல்லியிருக்கிறோம். நிறைய நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்துருப்போம். இருந்தாலும் என்ன சில விஷயங்களில் செஞ்சால் கூட அந்த ஆடு மாடுகள் வந்து அந்த பிளாஸ்டிக் கவரை சாப்பிடாமல் நம்ம தவிர்த்துக்கலாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஹோட்டலில் இருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வரோம். தோசை இட்லி அந்த மாதிரி வாங்கிட்டு வர பார்த்திங்க அப்படின்னா, அந்த சாம்பார் கவரு, சட்னி கவரு அதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே தூக்கி வீசும்போது ஆடு வந்து அதை சாப்பிடும்போது என்ன நினச்சி சாப்பிடுதுனாங்க, அந்த சட்னியோட ஸ்மெல்லுக்கும் அந்த சாம்பாரோட ஸ்மெல்லும் நினச்சி தான் வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் சாப்பிடுது. இன்றைக்குமே வந்து தனியாக ஒரு கவர் இருக்கிறத போய் எந்த ஒரு விலங்கும் வந்து தேடி எடுத்து சாப்பிட்றது கிடையாது. அதோடைய ஸ்மெல், அதோடைய சுவை, அந்த சுவைக்கு வேண்டியே வந்து அந்த உயிரினங்கள் வந்து அந்த பிளாஸ்டிக் கவரை சாப்பிடுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய தேவைகள் முடிஞ்ச உடனே பிளாஸ்டிக் கவரை டஸ்ட்பினில் போடுவோம், இல்லை தீயை வச்சு எரிச்சிடலாம், தப்பு இல்லை. தீயை வச்சு எரித்தா ஏர் பொல்யூஷன் ஆகிட்டு போகுது. அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற விவசாயம் பண்ணுறவங்களாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்? நன்றி, வணக்கம்.